ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாண்டு எல்லோரும் இந்த ரமதான்லேயும் தொழுவோ உதலண்டு பிஸியாக இருப்பீங்க. நோம்பும் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஓடுது பாருங்கள். 13வது நோம்பும் முடிஞ்சு 14வது நோம்புக்கும் மந்திப்பட்டிருக்குது. நோம்பும் குயிக்காக போகிற மாதிரிக்கு இஃப்தாருக்கும் குயிக்காக செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரி சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் ஒன்று தான் இன்றைக்கி செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட நீங்களும் புதுசாக எங்களோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். எங்களோட இந்த சேமியா ஃப்ரூட் கஸ்டர்டை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் ஹீட்டாக கொண்டு வரப்போக்கில் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கீ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் சின்னதாக உடச்சிக்கொண்ட வேமசிலி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். வேமசிலியும் போட்டு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எங்களோட வேமசிலியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வேமசிலியும் இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு என்ன 3-4 கப் ஃப்ரெஷ் மில்க்கும் ஊற்றிக்கொள்ளுறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எங்களோட பாலை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்ளணும். பால் கொஞ்சம் இப்படி லைட்டாக ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இதுக்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் சீனியும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். நீங்கள் சீனி போட போக்கில் பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் இதுக்கு கண்டென்ஸ் மில்க்கும் போட்டிக்கிறதுனால உங்களுக்கு இனிப்பு குறைச்சி ஒன்றுமெண்டா சீனிக்கும் குறைச்சி, அப்படி இல்லாட்டி கூடிய ஒன்றுமெண்டா சீனிக்கும் கூடிய போட்டும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் கரைச்சிக்கொள்ளணும். இதுக்கு தேவையான கஸ்டர்ட் மிக்ஸினோடு செஞ்சு கொள்கிறதுக்கு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அவளுக்கு விலங்கு தைக்கம் எங்களோட பால் நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. இதுக்கு நான் 4 ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கொள்ளுறேன். பால் நல்லா இப்படி கொதிக்க போக்கல இதுக்கே நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கொண்ட கஸ்டர்ட் மிக்ஸினை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கஸ்டர்ட் மிக்ஸின்னு ஊற்ற போக்கலே இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலுமாவும். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்கம் எங்களோட கஸ்டர்ட் மில்க் கொஞ்சம் திக்காவி கொண்டு வருவது. எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் நோணும், மிச்சம் திக்காகக்கூடாது. உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி விலங்கு தைக்கும் இந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்டர்ட் திக்காவினா போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்படி செய்ய போக்கில் கஸ்டர்ட் மில்க் கொஞ்சம் திக்காவிச்சுண்டா அதுக்கு உங்களுக்கு பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கணும். எங்களோட கஸ்டர்ட் மில்க் மிச்சம் திக்காக அமைக்கிறதுக்கு 2 நிமிஷம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆறிக்கொண்டு வரப்போக்கில் இதை நான் வேறொரு பவுல் ஒன்றுக்கு ஊற்றிக்கொள்ளுறேன். இதுக்கு நாங்கள் போட்டுக்கொண்ட ஏலக்காய் 4 காயம் கஸ்டர்ட் மில்க்லேருந்து வெளியே எடுத்துடணும். இப்படி பவுல் ஒன்றுக்கு ஊற்றிக்கொண்டு எங்கள் இந்த கஸ்டர்ட் மில்க்கை 1 hour 2 hour வச்சு இதுக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஆறினத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட இந்த ஃப்ரூட் கஸ்டர்டு எப்படி செய்கிறேன்ட்டு. 2 ஹவருக்கு பிறகு எங்களோட கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிக்குது. நான் இதுக்கு ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். ஐஸ் கட்டியும் போட்டுட்டு இதுக்கே நான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கே நான் சின்னதாக வெட்டி கொண்ட ஆப்பிள், 3 கலரில் கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி கொஞ்சம், கிவி கொஞ்சம், பொமக்ரானேட் கொஞ்சம் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எண்டே இல்லை, உங்களுக்கு விருப்பமான இந்த ஃப்ரூட்ஸும் போட்டுக்கொள்ளும். இதுக்கு வாழைப்பழமும் போடலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த கஸ்டர்ட் மில்கில் போட்டுக்கொள்ளணும்.
உங்களுக்கும் எங்கள் இந்த சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு என்ன ப்ளம்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்கள் இந்த கஸ்டர்ட் மில்க் மிச்சம் திக் இல்லாமல் குடிக்கிற லெவலில் தான் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கொள்ளணும், மிச்சம் திக்காக வைக்கக்கூடாது. இந்த ரமதானுக்கு நீங்களும் இந்த மாதிரி வெர்மிசெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட் ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். சின்னவங்க பெரியவங்க இல்லை, எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சிங்கன்னா அன்றைக்கு நோம்பு கஞ்சி செய்யாட்டியும் பரவாயில்ல. ஏனெண்டா நோம்பு கஞ்சியை விட இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை தான் மிச்சம் விருப்பமாக தின்னுவாங்க. அப்போ உங்களுக்கு அன்றைக்கு நோம்பு கஞ்சி செய்யணுமென்றதும் இல்லை. ஏனெண்டா இதில் ஒரு கப் திண்டாவே பவுர் நல்லா நிறைஞ்சிரும். நோம்பு திறந்த பிறகு இந்த மாதிரி சாப்பாடு எவ்வளோ திண்டாலும் பிரச்சனை இல்லை. ஏனெண்டா இதில் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருக்குது. நாங்கள் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ திண்டாலும் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏனெண்டா ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுனால. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட வெர்மிசெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட். இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற ஒரு லைக் கமெண்ட் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் பண்ணுற அந்த மோட்டிவேட்னால தான் எங்களுக்கு இன்னும் புதிய வீடியோ எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லோரும் தந்த சப்போர்ட்டுக்கு மிச்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். அதோட முன்னுக்கு வரைக்கிற இன்னும் புதிய வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.